இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி அருகே உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கனகமாச்சத்திரம் அமைதியான ஊரக சூழலை கொண்ட பகுதி. இங்கு தமிழ்நாடு அரசின் உரிமையின் கீழ் இயங்கும் டாஸ்மாக் மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடை அரசு விதிகளின்படி உரிமம் பெற்றவர்களுக்கு மட்டுமே மது விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஊழியர்கள் விதிகளை மீறி தனிநபர்களுக்கு கள்ளத்தனமாக மது விற்று அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி வருவதாக நீண்ட காலமாக புகார்கள் எழுந்து வந்துள்ளன. இத்தகைய சம்பவங்கள் தமிழ்நாட்டின் மது விநியோக அமைப்பில் உள்ள ஊழல் மற்றும் கட்டுப்பாட்டின்மையை வெளிப்படுத்துகின்றன. சமீபத்தில் இந்த பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் இந்த பிரச்சனையை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் கடை ஊழியர்கள் சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள 96 மது பாட்டில்களை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற நபருக்கு கள்ளத்தனமாக விற்பனை செய்துள்ளனர். இந்த பாட்டில்கள் அரசு கடையிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்டவை. சதீஷ் இவற்றை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்க திட்டமிட்டு இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றார். ஆனால் அவரது திட்டம் வெற்றி பெறவில்லை. மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் தனிப்படை போலீசார் சதீஷை வழிமறித்து கைது செய்தனர். அவரிடமிருந்து 96 மது பாட்டில்களும் அவர் பயன்படுத்திய இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட சதீஷ் மீது மது கடத்தல் மற்றும் சட்டவிரோத விற்பனைக்கான குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டன. திருத்தணி மதுவிலக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதன் பிறகு போலீசார் அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற உத்தரவின்படி சதீஷ் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் டாஸ்மாக் கடைகளில் நடக்கும் ஊழலின் ஒரு உதாரணமாக கருதப்படுகிறது. இந்த கைது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனகமாச்சத்திரம் சம்பவத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. அப்பகுதி மக்கள் இத்தகைய கள்ள விற்பனை அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துவதோடு சமூகத்தில் போதைப் பொருள் பரவலையும் அதிகரிக்கின்றது என்கின்றனர். போலீசார் ஊழியர்களை விசாரித்து வருகின்றனர். இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மது கட்டுப்பாட்டு சட்டங்களை கடுமையாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றன. அரசு டாஸ்மாக் கடைகளில் கண்காணிப்பு கேமராக்கள், டிஜிட்டல் பில்லிங் போன்ற தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி ஊழலை தடுக்க வேண்டும். மேலும் இத்தகைய கடத்தல்கள், சாலை விபத்துகள், குடும்ப வன்முறை போன்ற சமூக பிரச்சனைகளை அதிகரிக்கின்றன. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.